வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அவங்களோட எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்களே தவிர, அந்த இடத்துல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வந்து யாருக்கிட்டயாச்சும் இருக்குமான்னு கேட்டால், கண்டிப்பாக என்னை கேட்டால் கிடையாது. எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன்ஸை மட்டும்தான் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அதை கேட்குற நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைகரம் பிடிச்ச மாதிரி பேசுகிறான், அவன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான், அவனோட ஒப்பீனியன் வந்து அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒப்பீனியனுங்கிறது அவங்கவுங்க விருப்பம். ஓகேங்களா? ஒப்பீனியனுங்கிறது அவங்கவுங்க விருப்பம். அந்த ஒப்பீனியனை வந்து அவங்களோட ஒப்பீனியன் அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஒரு படம் நல்லா இருக்கு, ஒரு பாட்டு நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னா ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அப்போ பிடிக்குதுன்னு சொல்றவங்க அது அவங்களோட ஒப்பீனியன், பிடிக்காதுன்னு சொல்றவங்க அது அவங்களோட ஒப்பீனியன். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அது எப்படி எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கல, இல்லை உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒப்பீனியனுங்கிறது அது அவங்கவுங்க செல்ஃப். ஓகேங்களா? அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு தான் ஒப்பீனியனுங்கிறது. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நானே என்னைய பார்த்து யாராவது வந்து நல்லா இருக்கேன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது உன்னோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியனில் அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேனா, என்னோட ஒப்பீனியன் நான் நல்லா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? நம்ம எப்படி இருக்கும், நம்ம பார்த்த படம் எப்படி இருக்குது, நம்ம பார்த்த பாட்டு எப்படி இருக்குது, நம்ம கேட்ட பாட்டு எப்படி இருக்குது, நம்ம வேறு ஏதாவது நம்ம இது மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ் போடுறோம், அது நல்லா இருக்கா இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ஒப்பீனியனுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. உங்களோட ஒப்பீனியனை இன்னொருத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணணுங்கிறது நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட ஒப்பீனியனை மற்றவங்க அக்செப்ட் பண்ணணுங்கிறது நினைக்காதீங்க. அவங்களோட ஒப்பீனியனை நம்ம அக்செப்ட் பண்ணவும் கூடாது. அவங்களோட ஒப்பீனியனை நம்ம அக்செப்ட் பண்ணவும் கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, மேபி நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அந்த பாட்டு பிடிச்சிருக்கலாம், அவங்களுக்கும் பிடிச்சிருக்கலாம். ஓகே, சேம் ஒப்பீனியன் தான் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி யாருமே அவங்களோட ஒப்பீனியனை நமக்கு அந்த இடத்துல பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலங்கிறது நம்ம நினச்சிக்கலாம். நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும் கிடையாது, நம்ம நினச்சிக்கலாம். நம்ம வந்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், இவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் இவங்க நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களை பற்றி யார் என்ன வேணும் பேசினாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்க எதுவும் கேட்காம உங்களுக்கு என்ன முடிவு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஒப்பீனியன் வைஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களோட முடிவுங்கிறது அது உங்களோட இது மட்டும்தான். உங்களோட முடிவை இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க முடிவும் நம்ம அந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம தப்பாக இருக்கிற சொல்கிறதுனாலையும் நினைக்கிறதுனாலையும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறதுன்னா ஒப்பீனியனுங்கிறது தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு பதில் தான். ஓகேங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்கலைன்னா மற்றவங்க பிடிக்கணுங்கிறது கிடையாது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மற்றவங்களுக்கும் பிடிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது.